2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் நிர்மலா சீதாராமன். பீகார், ஆந்திராவுக்கு பட்ஜெட்டில் ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கிய ஒன்றிய அரசு. தனிநபர்களுக்கான புதிய வருமான வரி முறையில் நிலையான கழிவு 75,000 ரூபாயாக அதிகரிப்பு. பழைய வருமான வரி முறையில் எந்த சலுகையும் அறிவிக்கப்படாததால் நடுத்தர மக்கள் ஏமாற்றம். தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்க வரி 15% 6% குறைப்பு. செல்போன் மற்றும் உதிரி பாகங்கள், சார்ஜர்கள் மீதான சுங்க வரியும் குறைக்கப்பட்டதால் விலை குறைகிறது. தங்கம் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டதால் தங்கத்தின் விலை குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2,200 குறைந்து 52,400 ரூபாய்க்கு விற்பனை. ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிப்பு. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற சொல்லே இடம்பெறாததற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம். கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி பாஜக ஆட்சியை தக்கவைப்பதற்கான பட்ஜெட் என ராகுல் காந்தி விமர்சனம். சாதாரண குடிமக்களுக்கான எந்த நிவாரணமும் இடம்பெறவில்லை என்றும் குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் பீகார், ஆந்திராவுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கியதற்கு அதிமுக கடும் விமர்சனம். தனக்கு உதவியவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக பிரதமர் நிதி ஒதுக்கியிருப்பதாக KP முனுசாமி கருத்து. நடப்பாண்டில் 14 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க முடிவு. அரசின் நிதி பற்றாக்குறை 4.9% குறையும் என்று கணிப்பு. தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்புக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காததற்கு தமிழ்நாடு MPக்கள் கண்டனம். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த MPக்கள் முழக்கம். Our efforts in positioning India as a global tourist destination will also create jobs, stimulate investments, and unlock economic opportunities for other sectors. In addition to the measures outlined in the interim budget, I propose the following measures. Vishnupad Temple. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.